இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்கிட்ட இருந்து சொன்னால் பிரியாணி. சரி, நார்மலாக எப்போதும் போல் பிரியாணி செய்ய வேண்டாம், சிக்கன் 65 பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பேர் புவனா, உங்களுக்கு தெரியும். நான் பிகாம் முடிச்சிருக்கேன் அண்ட் 8.5 இயர்ஸாக நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கம்பெனி நேம்ஸ் எல்லாம் நான் ரிவீல் பண்ணலை. ரே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. எங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சிக்கன் 65 பிரியாணி, ஏதாச்சும் ஒரு தொக்கு இல்லைனா கிரேவி மாதிரி பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் தக்காளி வெங்காயம் கட் பண்ணும் போது எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வந்ததுமே ஃபர்ஸ்ட் என் தம்பி எல்லாமே பார்த்துட்டு ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண போயிட்டான். நான் ஒரு 3 பவுல் வச்சுருக்கேன், ஃபிஷ் பவுலு. அதிலே மணி பிளான்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். அவன் நம்ம வீட்டில் இருந்து தான் ஃபிஷ்ஷெல்லாம் நான் கொண்டு வரது. அவன் வந்ததும் அவன் வேலையை பார்க்க அவன் போயிட்டான். நேற்று துணி துவைச்சி போட்டிருந்தேன். பட் கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்ததுனால துணி சரியாக காயலை. நான் கொண்டு உள்ளே காய போட்டு எடுத்து சரி கொஞ்சம் நேரம் கழித்து மடிச்சுக்கலான்னு வச்சா நான் மறந்துட்டேன். அப்புறம் டைமும் இல்லை. பார்த்தா என் தங்கச்சி வந்துச்சு, நான் துணி மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன இது எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக போகிறீங்க அப்படின்னம்மா, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஒரு ரொம்ப நாளாக ஒரு பாசம் கிடைக்கவோ இல்லை இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏக்கமோ இருந்திருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான். அப்பா பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை, அதுக்காக நான் ஏங்கினதும் இல்லை. பிஃபோர் மேரேஜ் என் தம்பி தான் எனக்கு எல்லாமேனா எப்படின்னா, ஓகே அப்பா இருந்தால் இந்த பாசம் இப்படி தான் கிடச்சிருக்கோமோ அப்படின்னு காட்டினது என் தம்பி தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ரேவை பார்க்கும் போது ஈவன் நம்ம இது வரைக்கும் என்னை ஒரு குறை கூட அவங்க சொன்னது கிடையாது. இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் நான் ஒரு ஸ்பைசியாக, எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவங்க சாப்பிடுவாங்க. பட் சொல்லுவாங்க, எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டெல்லாம் முடிச்சிருவாங்க, பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. அந்த சாப்பிடும் போதோ இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ எப்போவுமே ஒரு குறை கூட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. தங்கச்சி எப்படின்னா, அவளோட மெச்சூரிட்டி எனக்கு தெரிஞ்சு இன்னமும் எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவளுக்கு இருக்குது. ஈவன் எனக்கே ஏதாச்சும் கேட்கணும், ஐடியா கேட்கணும், ரேஷ் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது அப்படின்னு நம்ம அவகிட்ட சொன்னோன்னா, நீ பண்ணது தப்புனா டைரெக்டாக நீ பண்ணது தப்புன்னு சொல்லிடுவா. இல்லை நீ பண்ணது தப்பு இல்லைன்னா இல்லை பூ மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. அவளோட பாசம் இந்த மாதிரி வெளிப்படையாக காட்ட மாட்டா, பட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை அவள் நடந்துக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவள் நான் யார்கிட்ட பேசினாலும் பூ நீ ரொம்ப நல்லவங்க நினச்சி நீ பேசிகிட்டு இருக்கா, அவங்க நல்லவங்க கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. என்ன இவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அவங்கள பற்றி அப்படின்னு நினச்சி நானும் ஏற்ற மாதிரி இருப்பேன். ஆனால் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ரேஷ்க்கு ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியுது அவங்க யார் எப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் ஒன்றுமே தெரியல அப்படின்றத கற்றுக்கிட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் லாஸ்ட் ஜூன் மந்த்து 4 அன்றைக்கி தான் நான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இவ நிறைய பேரை சொல்லியிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இன்சிடெண்ட்டு நடந்திருக்கு. பட் ஏன் கண்ணெதில் நான் பார்த்தது என்னென்னா இதுதான், யாரையும் நம்பாத, சும்மா ஒரு 4 வார்த்தை பேசினாலே அவங்க நல்லவங்கன்னு நீ நினைக்கிற, அது கிடையாது, பார்த்துக்கிறேன்னு இப்போவும் எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது அப்பா இடத்துல இருந்து பார்த்தா ரேஷ் தான். அம்மாவை பற்றி சொல்லணுன்னா 1 இயர் கொடுத்தா கூட எனக்கு டைம் பத்தாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.